திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் பிஆர்சிஐ கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வந்தே மாதரம் பாடலை அவமதிச்சா சிறை தண்டனை அப்படின்னு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு மசோதாவானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தேசிய கௌரவம் அவமதிப்பு தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமதித்தாலோ அல்லது பாடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ அதனை தண்டனைக்குரிய குற்றமாக கருத வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு மாநிலங்களவையில் அறிமுகம் செய்திருக்கிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தா இந்த மசோதாவை மாநிலங்களவையில் அறிமுகம் செய்திருக்கிறார். அதாவது நேஷனல் ஹானர் பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2026 என்று இந்த மசோதாவுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் என்று தமிழில் நாம் சொல்லலாம். முதலில் இந்த மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அறிமுகம் செய்வதாக இருந்தது. ஆனால் தற்போது அவர் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதால் அவருக்கு பதிலாக அவருடைய கலீக் நித்யானந்த ராய் இந்த மசோதாவை அறிமுகம் செய்திருக்கிறார். குறிப்பாக தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 சில திருத்தங்களை கொண்டு வந்து எப்படி அரசியல் சாசனம், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரிசையில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்ட பாதுகாப்பு வழங்க இந்த மசோதா வகை செய்கிறது. ஏற்கனவே நமது தேசிய கொடியை யாரும் அவமதிக்க கூடாது என்று அந்த சட்டத்தில் இருக்கிறது. அப்படி யாராவது தேசிய கொடியை கிழித்தாலோ அவமதித்தாலோ அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். அதே போல நமது இந்திய அரசியல் சாசனத்திற்கும் சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. இந்த சட்டத்தின் கீழ் நமது இந்திய அரசியல் சாசனத்தை யாராவது கிழித்தால் அவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சட்டத்திற்கு ஏற்கனவே வழிவகை உண்டு. அதே வரிசையில் தற்போது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் அந்த சட்ட பாதுகாப்பை இந்த மசோதா வழங்கி இருக்கிறது. இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய அம்சத்தின்படி தேசிய பாடலை யாராவது அவமரியாதை செய்தாலோ அல்லது மற்றவர்கள் பாடுவதற்கு வேண்டுமென்றே இடையூறு ஏற்படுத்தினாலோ அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவதோடு அவருக்கு தண்டனையும் விதிக்க வகை செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிப்பதற்கு இந்த சட்ட மசோதாவிலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே சில எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக ஒரு தேசிய பாடல் என்பது ஒரு நாட்டை ஒன்றுபடுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர பிளவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா நாட்டில் பிளவை ஏற்படுத்த வழிவகுக்கும். குறிப்பாக ரவீந்திரநாத் தாகூருக்கும் பங்கிம் சந்திர சட்டர்ஜிக்கும் இடையே பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது என்று சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆட்சேபம் தெரிவித்தார்கள். இன்னும் ஒரு சிலரோ தற்போது வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதிலிருந்து தேசத்தின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே வேண்டுமென்றே மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக குற்றம் சாட்டினார்கள். இருப்பினும் எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சேபத்தையும் மீறி இந்த மசோதா மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. வரும் திங்களன்று அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த மசோதா மாநிலங்களவையிலே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் பிஆர்சிஐ கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.